இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 கிரிக்கானந்தா வீலாகிற்கு உங்களை வரவேற்கின்றேன். போன தடவை பார்த்தீங்கன்னா வீலாக் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது கிரிக்கானந்தா, இப்படியே பண்ணுங்கலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அது அப்படி இப்படி ஏதாவது ஒன்று நல்லதாக வந்து அமையும், அது நம்ம கையில் எதுவுமே பண்ண முடியாது. சரி ஓகே, காலைல சாப்பிட்டுங்கன்னு சொன்னேன், பட் இப்போ என்னாலே சாப்பிட முடியாது. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரமலான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கிற ஹோட்டல்ஸோட டைமிங், ஸோ ஓவராலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஏஇயோட டைமிங் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது நான் இருக்கிற மொபைலில் ஷார்ஜாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கடையே கிடையாது. எல்லா கடையும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருக்குது. பொதுவாக சில பல கடைகள் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா பின்னாடி இருக்கிற அந்த ராயல் ஸ்பைசஸ் அப்படிங்கிற மொபைலால் இருக்கிற அந்த ஹோட்டலில் தான் காலை மாலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உணவும் இங்கே தான் சாப்பிடுவேன். ஆனால் கடை மூடி இருக்குது. இப்போ நான் சாப்பிடணும் அப்படின்னா நான் துபாயில் தான் சாப்பிட முடியும்னு நினைக்கிறேன். நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, இனி ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடலை. நேற்றுக்கு ஹோட்டல் மூடி இருந்துச்சு. போவோம் துபாயில் போயிட்டு என்ன கிடைக்க போகுது. ஆனால் இங்கே இட்லி தோசை இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்லாம், கொஞ்சம் வயிறு நிறைவடையும், அது நைட்டு வரைக்கும் தாங்கும். ஆனால் துபாயில் அந்த மாதிரி கிடைக்குமா அப்படிங்கிற டவுட்டு. சரி போவோம், போய் பார்ப்போம். ஒரு மாதிரி துபாய் குளிருது. எனக்கே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உடம்பு சரியில்லாமலே வேறு ஆயிடுச்சு. அப்புறம் டேப்லெட் போட்டு கொஞ்சம் சரி பண்ணி வச்சுருக்கிறேன் பாடியை. இன்னும் வந்து ஒரு 10 நாள் ட்ராவல் பண்ணணும் இந்த பாடியோட. 12ஆம் தேதி நைட்டு ஃப்ளைட்டு கிளம்புவோம். சரி ஓகேங்க, நான் உங்ககிட்ட போயிட்டே பேசுகிறேன் நிறையாக்கு. வாங்க ட்ராவல் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல வீலாக அது அவங்களுக்கு அமையும் இந்த தடவையும். இப்போ நான் இருக்கிற மொபைலில் இதான் இங்கே இந்த பஸ் ஸ்டாண்டு போகணும். ஆனால் ஒரு பையன் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருந்தேன் இந்த ரோடை, இந்த பில்டிங் எல்லாம். உடனே ஒரு பையன் இது கண்ணகி நகர், கண்ணகி நகரா நல்லா பாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கே ஆக்சுவலி ஆமல்ல கண்ணகி நகர் தானே இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் கண்ணகி நகரில் மொபைலா ஷார்ஜா. பின்னாடி ஒரு ஹோட்டல் தெரியும் பாருங்க, நான் கேட்டேன் சாப்பாடு இருக்கா அப்படின்னு. ஒருத்தர் காரில் போயிட்டு இருந்தாரு, அவர் காரில் போயிட்டு இருந்தவருக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புனாங்க. சரி சாப்பாடு இருக்க போகலான்ட்டு உள்ளே போய் பார்த்தா உள்ளே வந்து 2 பேர் தான் இருந்தாங்க, சீட்லாம் ரெடி ஆகலை. கேட்டேன் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை பார்சல் மட்டும் தான் இருக்கிறாங்க. ஸோ ரமலானுங்கிறதுனால ஹேஸ் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் லீவு, வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ அதுவும் கூட இருக்கலாம், வேறு சில காரணங்களும் இருக்கலாம். பார்சல் மட்டும்தானா, பார்சல் எடுத்துகிட்டு போய் நான் எங்கே சாப்பிட்றது? துபாய் போய் தான் சாப்பிடுவோம். ஆமாம், துபாயும் ஷார்ஜாவும் வேறு ஒரே நாடு தான், வேறு ஸ்டேட் மாதிரி, தனி ஸ்டேட்டு, எல்லாம் ஒன்றும் கிடையாது. பஸ்ஸு வர லேட் ஆகுது, அதனால் நாங்கள் வந்து இப்போதைக்கு டாக்ஸியில் போக போகிறோம். 3 பேர் கூட மொபைலில் இருந்து सही है मेरा भाई, 3 आदमी है, सही है. इत्तिसालात आप बोल रहे हैं, इत्तिसालात से उधर अच्छे है ना. 3 பேர் 13 திராம்ஸ் ஒரு ஆளுக்கு. अच्छा, இன்னைக்கு 3 பேர் ரமலான் அப்படிங்கிறதுனால பஸ் எல்லாம் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி தட்டுப்பாடாக தான் இருக்குது. திரும்பி எப்படி வரப்போகிறேன்னு தெரில. கிளம்பியாச்சு, சீட் பெல்ட்டு போட்டேன், மேலே கேஸ் எழுத முடியாது. போவோம். நான் பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணேன், 20 நிமிஷம் வெயிட் பண்ணேன், பஸ்ஸே இல்லை. ஸோ இந்த ஒரு முடிவு நல்ல முடிவாக தான் பார்க்குறேன். இன்னும் செமிஃபைனல் இருக்குது, இந்தியா ஃபைனல் வந்தாங்கன்னா அப்போயும் இந்த மாதிரி தான் போகணும். ட்ரெயினை பிடிச்சி எந்த யூனியன் பஸ்லேருந்து இறங்கி ஸ்டேடியம் போயிட்டுருக்கேன். 0 எக்ஸ்பெக்டேஷன்ஸ், மேட்ச் 0 எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர், அதுக்கப்புறம் ஸோ இவங்க எல்லோரும் ஒரே கம்பெனியில் தான் வேலை செய்கிறாங்க, ஒன்றா தான் மேட்ச் பார்க்க போயிட்டு இருக்கோம். இப்படி ஜாலியெல்லாம் இல்லை, அவசரம் தான் போனோம், நேரம் ஆகிடுச்சு, போவோம். நேற்றுலேருந்து ஆக்சுவலி சன் நியூஸ் அந்த நியூஸ் போட்டிருந்தாங்க, என்னென்னா ரோஹித் சர்மா ஆடலை. இல்லை ஆக்சுவலி கேஎல் ராகுல் சொல்லிட்டாரு, அது எந்த அளவுக்கு உண்மை போயிலாம் தெரியல. வெறித்தனமான ரெஸ்ட்டுக்கெல்லாம் அங்கே வேலையே கிடையாது, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அங்கே வேலையே கிடையாது. ஆமாம், இல்லை அது முந்தா நாள் வந்த நியூஸு, அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒருத்தன் போட்டான், திரும்பி அதை இன்னொருத்தன் எடுத்து காப்பி பண்ணா. இத்தனைக்கும் கேஎல் ராகுல் வந்து சொன்னதுக்கு அப்புறமா அந்த நியூஸ் எடுத்து போட்டுருக்காங்க. தெரியல, கிரவுண்ட்ல போய் பார்த்தா தான் தெரியும் ரோஹித் ஆடுகிறாரா இல்லையான்னு. நிக்க வச்சிருக்காங்க லைன்ல. ஐயோ நேரம் ஆகுதுப்பா, விடுங்கப்பா, டாஸுக்காவது போகணும்ப்பா. எப்பா இவங்க விடுற மாதிரி தெரில, மணி 11 ஆயிடுச்சு, ரொம்ப மோசம் பண்றாங்க. 10 மணிக்கு கேட்டுன்னாங்க, 10 மணிக்கு கேட்டு ஓப்பனிங்னாங்க. நின்றுட்டே இருக்கேன்
திறக்கிற மாதிரி தெரில, கடுப்பாகுது. ஒரு வழியா உள்ள என்ட்ராயாச்சு. பாடி 20 நிமிஷம் வேஸ்ட்டு. 20 நிமிஷம் நின்றுட்டேன், கடுப்பாயிடுச்சு. நான் ஒரு லைனில் நின்னேன், அந்த லைனில் எதுக்கு நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னே தெரில. இன்னும் ஒரு கியூ பெருசாக பின்னாடி நின்றுக்கிட்டே இருக்குது. அப்புறம் இந்த பக்கத்துலேருந்து வந்தாச்சு. ஏய் யாரா நீங்கள், எனக்கு புரியல. கூட்டம் கூடக்கூடாதுன்னு பண்ணுறாங்களா எனக்கு தெரியல. ஆனால் சத்தியமாக விளங்கலை. அப்படியே உள்ளே வந்தாச்சு. அப்பா விடுறானுங்க. ஐயோ கண்டிப்பாக இன்னும் அரை மணி நேரம் ஆகும் தெரியும். பண்ணுங்க நல்லா பண்ணுங்க. நான் எவ்வளோ சீக்கிரம் வந்தாலும் என்னை லேட்டாக அனுப்புறதே வேலையாக போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இந்த கேட்டில் போகணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கே ஒரு செக்யூரிட்டி, இங்கே ஒரு செக்கிங். இந்தியா vs பாகிஸ்தான் மேட்சாக இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு நார்மல் மேட்சாக இருந்தாலும் சரி தான், துபாயில் செக்கப், ஹெவி செக்கப், டைட் செக்யூரிட்டி. வந்துட்டல்ல. இங்கே ஒரு செக்கப் இருக்குது. இது 4வது செக்கப் நினைக்கிறேன். துபாயில் நீங்கள் மேட்ச் பார்க்க போகணுன்னா பல விதமான செக்யூரிட்டிஸ்லாம் கடந்து தான் போகணும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக எல்லா இடத்துல டிக்கெட் கேட்பாங்க. இது வரைக்கும் மொத்தம் 4 இடத்த என்னை செக் பண்ணியிருப்பாங்க வேறு மாதிரி. ஆனால் எல்லா இடத்துலையும் கேட்குற விஷயம், பவர் பேங்க் இருக்கா, வாட்டர் பாட்டிலு தூக்கி போட்டுருங்க, அப்புறம் மேட்ச் டிக்கெட்ஸ் கேட்பாங்க, அப்புறம் முக்கியமாக டொபாக்கோ, சிகரெட், பான், புள்ளீப்புகள் இதெல்லாம் இல்லாமல் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இப்போது இன்னும் 2 இருக்குது. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி மேட்ச் பார்க்கறதுக்கு நான் உள்ளே போகணுன்னா 2 செக்கப் இருக்குது. அப்புறம் இந்த வளைவுகளை தாண்டி தான் போகணும். முடிஞ்ச அளவுக்கு இங்கே இன்க்ரீஸ் பண்ணுவாங்களே தவிர பாதுகாப்பாக கம்மி பண்ணவே மாட்டாங்க. ஐ திங்க் நான் பார்த்ததுலே துபாய் ஒரு விஷயம் சொல்லணும்னா, நான் மேட்ச் பார்த்த இடங்களிலே இந்தியாவை விடுங்க, நான் யூகே போயிருக்கேன், பங்களாதேஷ் விடுங்க, பட் யூகே வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஓவல், அதை விட இங்கே துபாயில் செக்யூரிட்டி செம்ம டைட்டு, வேறு மாதிரி. உள்ளவங்களை ஃபுல்லாக சலித்து தான் அனுப்புவாங்களே. தெரியாமல் உங்களுக்கு பொருள் அவங்களா ஏதோ அனுப்புனா தான் உண்டை தவிர தெரியாமல் உங்களால் எந்த விதமான பொருளையும் மக்களும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் லிபரலாக இருக்காங்க, பேக் எடுத்துகிட்டு போய்க்காங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் பேக்கில் சில தடை செய்யப்பட்ட பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அவ்வளோதான். பேக் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ இந்தியாவில் உங்களை பேக்கே அலோவ் பண்ண மாட்டாங்க, பட் இங்கே பேக் அலோவ் பண்ணுவாங்க. இங்கே ஒரு செக்கப்பு, அது முடிச்சுட்டு அப்புறம் அங்கே ஒரு செக்கப் இருக்குது. ஸோ இங்கே ஒன்று முடிஞ்சா, இது முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ஒரு செக்கப் இருக்குது. இது கடைசி நினச்சிடக்கூடாது, இதை முடிச்சுட்டு இன்னொரு செக்கப் உள்ளே இருக்குது. அப்புறம் வழக்கம் போல் இந்த விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க. இந்த இடத்துல செக் பண்ணுவாங்க. இத்தனை செக்கப் முடிஞ்சு வரத்துக்குள்ளே அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, துபாய்க்கு மேட்ச் பார்க்கலாம் வரீங்கன்னா முன்கூட்டியே வந்துடுங்க. பட் இந்தியாவிலலாம் எனக்கு இதெல்லாம் தேவையே படாது. காமிப்பேன் 2 இடத்துல மேக்ஸிமம் செக்கப் நடக்கும், அதுக்கு மேலே செக்கப் நடக்கவே நடக்காது. இந்தியாவில் பாட்டுக்கு வந்துடலாம். டெஸ்ட் மேட்ச்லாம் சொல்லவே தேவையில்லை. IPL கூட்டமாக இருக்கும் இந்தியாவில், ஆனால் செக்கப் இவ்வளோ இருக்காது. பட் இங்கே செக்கப்புக்கே ஒரு லேட் ஆகுது. கேன் வில்லியம்சன் ஆளாக எல்லோரும் ஹேண்ட் ஷேக் பண்ணார். பார்த்துட்டு பிக்சர் செக் பண்ணுறாரு. டாம் லத்தம் அந்த பக்கம் ப்ராக்டிஸ் போயாச்சு. நியூசிலாந்து டீம்லேருந்து இந்த இன்னைக்கு டேரல் மிச்சல் ஆடுவாரான்னு தெரில, பட் போன மேட்ச் உட்கார வச்சாங்க. ஃபஸ்ட்டு இந்த ராமா அவங்கெல்லாம் வந்தாங்க. அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் ஆனது ஹரிபிரசாத் வந்திருக்காரு. திலீப் அவர் கடையை போட ஆரம்பித்தாங்க. பேகு ஃபுல்லாக பால் எடுத்து கொட்டுவாங்க பாருங்கள். பிளேயர்ஸுகளில் ப்ராக்டிஸுக்கு வந்த ஆள் கில்லு, கோச் கம்பீர். சாரி, கில்லு இப்போ தான் வராப்புல, அது கில்லு இல்லை மாதிரியே ஒருத்தர். அப்படின்னா முதல் பிளேயரே கில்லு தான், ஹர்ஷ்தீப் சிங்கு. இப்போ மிடில் பார்த்தீங்கன்னா சான், நியூசிலாண்டோட கேப்டனு, இந்தியாவோட வைஸ் கேப்டன் கில்லு. இன்னைக்கு ரோஹித் இன்ஜுரி, சரி ரோஹித்துக்கு உடம்பு சரியில்லை, வரமாட்டார், கிட்ட மாட்டார்னாங்க, என்ன கதைன்னு தெரில. கம்பீர் ஃபுட்பால் விளாண்டுருக்காரு, ஜாலியாக சில் பண்ணிட்டு. இப்பயும் பிளேயர் தான், கோச்சு. அப்புறம் ரோஹித் இவங்கெல்லாம் ஒன்றா உள்ள வந்தவங்க. இவரை நினச்சா போய் மாஸ்டர்ஸ் கிரிக்கெட் லீக்லாம் ஆடலாம், சீனியர்ஸ் கூடலாம் ஆடலாம். ஆனால் சொல்லிட்டு வரதே வந்தார், இந்தியாவுக்கு கோச் பண்ணுறதுங்கிறது நாட்டுக்கு வேலை செய்கிற மாதிரின்னு. ரோஹித் சர்மா வந்தாச்சா, கேப்டன் வந்தாச்சா, அவருக்கு பின்னாடி ஸ்ரேயா ஐயர், அப்புறம் விராட் கோலி வந்தாச்சு. அதான் எல்லாரும் வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. அவங்களுக்கு அதாவது வஷி வந்தார், வருண் சக்கரவர்த்தி வந்துட்டாங்க, இப்போ எல்லாரும் வந்தாச்சு. ஜடேஜா ப்ராக்டிஸ்க்கு ஃபஸ்ட்டு ஆளாக கில் வந்தாப்புல, பிளேயரில் கம்பீர் வந்தாப்புல. அப்படியே ஒவ்வொருத்தரும் வந்தாங்க. ரோஹித், கோலி, ஜடேஜா வந்தாச்சு. ஆனால் இன்னமும் பாரு, ஹர்திக் பாண்டியா வரவே இல்லை. போன தடவையும் கடைசியாக தான் வந்தார். போன தடவை நோட் பண்ணேன், இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருங்க, பட்
போன தடவை தான் நான் நோட் பண்ணேன் பாண்டியா லேட்டாக வந்தார். இன்னை வரைக்கும் பாண்டியா வரல ப்ராக்டிஸ்க்கு. அப்புறம் ரிஷப் பண்ணுங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அது இன்னும் சரியாகலை போல, ஒரு வாரம் ஆயிடுச்சு, இன்னும் சரியாகலை போல ரிஷப் பண்ணிட்டு. கடைசியாக தான் வந்தார் பாண்டியா, த பேட் பாய். பாண்டியா தான் கடைசியாக வந்திருக்கிறாரு. எல்லாரும் மாமா பிடிச்சிட்டு அப்புறம் அசம்பிள் ஆக போகிறாங்க. கடைசியாக சில் கை, ரிலாக்ஸ் கை. ப்ராக்டிஸ் கிடையாது, ஸ்ட்ரைட்டாகவே ஹர்டல்ஸ்குள்ளே போயிட்டாரு. ப்ராக்டிஸ்க்கு கடைசியாக வந்து ஹர்திக் பாண்டியா மட்டும் கிடையாது, அக்ஷர் பட்டேலும் வந்தாப்புல. 2 பேரும் கடைசியாக வந்தாங்க. 2 பேரும் குஜராத்தி, பரோடா பிளேயர் ஒருத்தவர், இன்னொருத்தவர் குஜராத்தி. கடைசியாக தான் வந்தாங்க பேட் பாய்ஸ். மோர்னம் அவர்கள் வந்து பர்சனல் இஷ்யூனால போனார் வீட்டுக்கு, போயிட்டு திரும்ப வந்துட்டார். மட்டும் வந்துட்டாப்புல, உடம்பு சரியாச்சு போல. குல்தீப் ரிஷப் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ரிஷப் சொல்றாரு ஒன்று கூட சரியா அடிக்கலன்னு. குல்தீப் ரோஹித் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரோஹித் ஆடுறாரு. கேஎல் ராகுல் அது ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இங்கே சாண்டர் வந்தாச்சு, டேவிட் பூன் அவர் தான் ரெஃப்ரி. ஆனால் இப்போ ஏதோ ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போல ஏதோ பதவி கொடுத்துருக்காங்க போல, போயிடுவாருன்னு நினைக்கிறேன். டாஸுக்கு நேரம் ஆயிடுச்சு, இன்னமும் டாஸ் போடாமல் என்ன விளையாண்டுட்டாங்கன்னு தெரியல. 12 ஆயிடுச்சு, எல்லாரும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இயான் பிஷப் இன்னைக்கு தொகுத்து வழங்குபவர். அண்டர் ரேட்டர் கோச் இல்லை, இது என்ன 13வது தடவை நினைக்கிறேன். நாசு ரோஹித் திட்டுறாரு. யாரு ரோஹித் ஏதோ சிரிச்சுக்கிட்டு அங்கே யாரு ஹரிபிரசாத் இருக்காரு, அவர் தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன், தெரியல. டிகே தான் சொன்னாரு. ஏன்னா டிகே ஹரிபிரசாத் நிற்கிறாங்க. டிகே சொல்லியிருப்பாரு, போகும்போதே சொல்லியிருப்பாரு ரோஹித் டாஸை தோத்துருவாருன்னு. ரோஹித் வந்தோடனே கையை காமிச்சு ஏதோ சொன்னாரு. டாஸ் லாஸ்ட் 13வது தடவை நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு 13வது தடவை, கவுண்ட் தெரியல, 13வது தடவை டாஸை தோத்துட்டு. ஏன்னா டிகேவும் ரோஹித் க்ளோஸு எம்ஐல இருந்து. டிகே நிற்கிறாரு. கவனிக்கிறாரு ரோஹித் என்ன பேசுறாரு. இப்ப நேரா டிகே கிட்ட தான் போன் நினைக்கிறேன். ஆமா, எத்தனை தடவை டாஸ் தோத்துட்டாப்ல, அவரே தெரிக்கிறாப்ல. வருண் சக்கரவர்த்தி நீங்க ஆடுறாரு. நைஸ் ஃபிளாக் பாருங்க. பல தடவை பார்த்துட்டேன், ஆனா திரும்ப பார்த்துட்டே இருக்கலாம். பல தடவை பார்த்துட்டேன், என்ன பண்ண பார்த்துட்டே இருக்கலாம். இவங்களுக்கு மூச்சு அடைக்குது. இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து, இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025. விவேகானந்தாஸ் விலாக், ஒரு அண்டர் ரேட்டட் ரைவல்ரி ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் விலாக் சர்ப்ரைஸாக இருக்கும், பார்ப்போம். ரெண்டு புல்கள் விளாசி விட்டார். ரிவ்யூ போகலாம், பேக் ஃபுட்ல வாங்கியிருந்தாப்புல. ஒன்று வெளியில் போனால் தான் உண்டு. வெளியில் ரிவ்யூ கேட்டிருக்காரு. பட் அங்கே மஜா கிவிஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க லெக் சைட் போனால் உண்டு, அவுட்டு தான். எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அவுட்டு, கிளியர் அவுட். மேட் ஹென்ரி ஃபிளாட்டாக இருக்குது, உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் போறாருன்னா 1வது ஓடிஐ மேட்ச் கிங் விராட் கோலி. இங்கே இறங்கினா காட்டுக்கு விருந்து பாட்டு. இந்த நேரம் சென்னையில் தானே அந்த டிஜே போட்டிருப்பாரு. கையில் எடுத்துகிட்டு வர அந்த பேட் வெப்பன் போல. நியூசிலாண்டர்ஸ் ஃபேவரட் பிளேயர், விராட் கோலியோட ஃபேவரட் ஆப்பனன்ட். ரோக்கோ பார்ட்னர்ஷிப் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பார்ப்போம். அப்பா 300 மேட்ச், இது 3வது மேட்ச். கோலி, மேட் ஹென்ரி, அவ்வளோதான் வச்சுட்டே இருப்பார் இன்னைக்கு. கேமராமேன் தெரியுதா உங்களுக்கு? தெரியலையா? சூப்பராக இருக்கு ஃபோட்டோ பாருங்க. அவுட்டு, உள்ளடிக்க போய் அவுட்டு, ஈஸி கேட்ச். கிவிஸ் ஆன் தி டார்ச். ரோஹித் சர்மாவை இப்படிதான் ஆட விட்டு எடுப்பாங்க.
குட் ஷாட் ஆட வச்சு எடுப்பாங்க. கேன் வில்லியம்சன், கிளென் பிலிப்ஸ் என்ன கேட்ச் இப்பா கோலி பார்த்துட்டே போற எப்படிடா அந்த கேட்சே பாயிண்ட்னு செம்ம கேட்ச் ஜான்சினா. கிளென் பிலிப்ஸ் இருக்கிற வரைக்கும் பாயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் யோசிப்பான், பயப்படுவான். 3 விக்கெட் போயிருக்கு. 32. ஸ்ரேயாஸ், அக்சர் இவங்க அடிச்சாதான் இன்னைக்கு மேட்ச். இவங்க அடிச்சாதான் நமக்கு வீலாக பார்ப்போம். என்ன ஒசரம் ஸ்ரேயாஸ் ஐயர் ஃபயர் பண்ணிட்டாரு. ஸ்ரேயாஸ் கிரேட் பேட்டிங். ஒரு வழியா ஸ்ரேயாஸ் ஐயரும் அக்சர் பட்டேலும் அந்த பார்ட்னர்ஷிப்பும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க மேட்சை. ஸ்ரேயாஸ் எப்படி போயிருக்காங்க தேர்ட் அம்பையர் வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்க செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. கரெக்டா பிளான் பண்ணி கொண்டு வந்தாங்க ஸ்ரேயாஸ் ஸ்டார்ட் பாலுக்கு. ஸ்டாண்டிங் ஓவேஷன், ஒரு ரெக்கவரி இன்னிங்ஸ் ஸ்ரேயாஸ் ஐயர்கிட்ட இருந்து. திரும்பவும் ஒரு தடவை ஒரு பெரிய டீம்களோட அகேன்ஸ்டா ஓடியில பேட்டிங் வராங்க போறாங்க அப்படிங்கிறப்ப தான் இருக்கு. நியூசிலாந்து டாமினன்ட் செம்மையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ள கொண்டு வரோம், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பண்ணாங்க, இது வந்துருச்சு. சான் ரொம்ப நேரம் கழிச்சு உள்ள வந்தாரு விக்கெட்டு. கேஎல் ராகுல் கிவிஸ் ஒன்று பண்ணாங்கன்னா அது ஒரு காரணம் இருக்கு. ஜடேஜாவும் ஹர்திக்கும் இருக்காங்க. இன்னும் 9 ஓவர் அப்படின்னா 54 பால் இருக்கு. 54 பால் நின்னாங்கன்னா 54 ரன்னு. ஸோ அப்படின்னா குறைஞ்சபட்சம் 50 ரன்னு. இப்போ 80 ரன் எக்ஸ்ட்ரா ஸ்கோரில் போடலாம். லாஸ்ட் ரெக்கக்னைஸ் பேட்டிங் பேர் கிடைச்ச பால் அடிச்சுட்டு அப்படியே தட்டிட்டு ஹர்திக்கும் ஜடேஜாவும் எடுத்துகிட்டு போனாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் திருவிழாவாக இருக்கும், நல்லா இருக்கும், ஃபைட் பண்ணலாம். மேட்சே கொஞ்சம் மாதிரி ஸ்லோவாக எடுத்துட்டு பார்ட்னர் பில்ட் பண்ணிட்டு மேட்ச் அப்படியே போயிட்டு இருக்கேன். டபுள் 100 கிராஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் டபுள் 100 கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஜடேஜா ஹர்திக் பார்ட்னர்ஷிப் 2017 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல். 2017 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல்ல ஹர்திக் பாண்டியா ஜடேஜாவோட பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு தெரிஞ்சிருப்போம் என்ன நடந்துச்சு அந்த ரன் அவுட்டு. ஆனால் இப்போ இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான லீக் மேட்ச்ல இந்தியாவுக்கு காப்பாற்ற வேண்டிய இடத்துல ஹர்திக் பாண்டியாவும் ஜடேஜாவும் இருக்காங்க. வில்லியம்சன் கிட்டத்தட்ட 8 ரன் சேவ் பண்ணிட்டாரு. பாண்டியா ஜடேஜா இவங்க 2 பேரை பார்த்தாலும் எனக்கு என்ன ஞாபகம் வரும், சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ்ல 2 பேரும் கேப்டனா இருக்கும்போது டாஸ் போட ஜடேஜா ஹர்திக் பாண்டியா இந்தியன் கலர்ஸ்ல எனக்கு பார்க்கும்போது சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2017 ஃபைனல் ஞாபகத்து வரும். சதாப் தான் அடிப்பாரு மலர்னு எல்லாருக்கும் அப்போ ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆஹா மேட்ச் கைலன்னு நடந்தது என்னமா வேற. ஜான்சினா, கிளென் பிலிப்ஸ் பேட்டர், ஆஃப் ஸ்பின்னர், விக்கெட் கீப்பர், ஃபீல்டர், ஃபினிஷர், ஹிட்டர். ஓய்யோ பா நாரங்க பா 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 ஷாட் பா பாண்டியா வேறணும். ஓய்யோ ஐயோ கேட்ச் பா திரும்ப பாயிண்ட்ல எத்தனை கேட்ச். இதோட கேன் வில்லியம்சன் மாதிரியான கேட்ச். ஜடேஜா அவுட் ஆகிட்டு போறாரு. ஆக்சுவலி நியூசிலாந்து ஆல்மோஸ்ட் நல்ல கேட்சஸ் எடுக்கிறாங்க. ப்ளஸ் கிட்டத்தட்ட ஒரு 40 ரன் சேவ் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் வில்லியம்சன் பிடிச்ச இந்த கேட்சு எப்பா செம்ம கேட்சு. அதான் சொல்லுங்க சான்ஸை கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு 4-5 கேட்சு கஷ்டமான கேட்ச் எடுத்தாங்க. கேட்சை விட மாட்டுறாங்க, சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஃபீல்டிங்கில் கன்னாக இருக்கிறாங்க. பாண்டியா கையில் தான் இப்போ எல்லாம் இருக்கு. கேம் என்டர்டைன் ஆகுது. 12 பால் தான் இருக்கு. பேட் யாரு மாத்துறாங்க?
எதிபெட் பாண்டிய பேட் மாத்திராப்ல 12 பால் போட்டு சாத்து ராயாங்கிற மாதிரி அடிச்சாதான் ஸ்கோர் வரும். ஆனா அங்க பாருங்க இவ்வளோ பயம் மக்க. ஞாயிற்றுக்கிழமை துபாயில இருந்து வந்திருக்காங்க. எப்படியோ 2 வந்துருச்சு. அப்பதான் இந்தியா சண்டே, இது மஜா சண்டே. யாரு வேணா ஜெயிங்க போங்க, 2 மேட்ச் கொடுங்க. 3 பால் இருக்கு. போயிட்டு இருக்கு. ஒரு 6 ஓவர்ல 2 பால் இருக்கு. ஆக மொத்தத்துல 8 பால் இருக்கு. 43, பாண்டியன் 44. மாதிரி டென்ஸ்டா இருக்கிறாங்க. நல்லா இருக்கு. ஐயோ நோ பால் கேக்குறாங்க. நோ பாலா? கடைசி ஓவர் 6 பால் இருக்கு. இந்தியா 244. ஸ்ட்ரைக்ல ஹர்திக்கு 45, 42 பால்ல ஹர்திக் பாண்டியா, மேட் ஹென்ரி பாண்டியா பேசிட்டு போறாங்க. ஓவர் வரணும். சுல்தான் சேசிங் நல்லா இருக்கும். கடைசியா ஹர்திக் பாண்டியா. பட் ஆனா 2 சிங்கிள்ஸ் ஓடி இருந்திருக்கலாம். சமி பவுலிங் போட போது எதிர்பார்ப்பு தான், பரவாயில்ல. இப்போ பேட்டிங்ல இருக்காரு, எதிர்பார்ப்பு. எப்படி விடுவாங்க கேட்ச்? மஜா கிவிஸ் அவ்வளோ ஃபீல்டிங், அவ்வளோ சிறப்பு. பவுலிங் எவ்வளோ சிறப்பெல்லாம் தெரியல, ஆனால் ஃபீல்டிங் அவ்வளோ சிறப்பு. மஜா கிவியன்ஸ் செம்மங்கானா, வேற மாதிரி. நிஜமாலுமே வேற மாதிரி. இந்தியாவுக்கு எப்பவுமே ஒரு மாதிரி சிம்ம சொப்பனம் தான் அவனுங்க. சந்தோஷமா போவாங்க. கேப் பாருங்க. இப்போ டார்கெட் வந்து 250. விஷயம் என்னன்னா, நியூசிலாந்து ஃபண்டாஸ்டிக் பவுலிங் எல்லாம் கேட்டிங்கன்னா தெரில இருந்துச்சு. ஆனால் ஃபீல்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 2மே ஒரு மாதிரி ஒத்துழைச்சி கோஆப்ரேட் பண்ணதுனால 250க்கு ஆல் அவுட் பண்ணிருக்காங்க. டெஃபினட்டாக ஒரு 300+, 340+ வர வேண்டிய ஒரு ஸ்கோர் இது. பட் ஃபீல்டிங் கேச்சஸ் எடுத்தாங்க, ரன்ஸை சேவ் பண்ணாங்க, உசுரை கொடுத்து ஃபீல்டிங் பண்ணாங்க. செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் பார்ப்போம். தூக்கம் முடிச்சாச்சு. சேசிங் 250. ஷமி ஆரம்பிச்சிட்டாரு. குளிர் ஆரம்பிச்சிச்சு. துபாய் சூடு இல்லை, துபாய் குளிருது. இப்போ எல்லாம் குளிருது. எல்லாரும் செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு காரணம், விக்கெட் வந்திருக்குது. ரச்சன் ரவீந்திரா, காட் வில்லியம்சன், கேன் வில்லியம்சன், ஹர்தீப் சிங்கும் ராணாவும் பேசிட்டு வர்றாங்க. செல்ஃபி கொடுக்குறாரு ஹர்தீப் சிங். ராணா ஃப்ளையிங் கிஸ், ராணா ஃப்ளையிங் கிஸ். வருண் சக்கரவர்த்தி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2022 உள்ள வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு இருக்கும்போது திரும்ப டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் விஜயசாரி ட்ரோஃபி 2000, அதாவது விஜயசாரி ட்ரோஃபியில் பேக் டு பேக் 2 வருஷம் நல்லா பண்ணார். ஐபிஎல்ல
நல்லா பண்ணாரு. இப்போ டிஎன்பியில் நல்லா பண்ணாரு. கிட்டத்தட்ட வருண் சக்கரவர்த்தி எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கங்கெல்லாம் வருண் சக்கரவர்த்தி போய் நல்லா பண்ணிட்டு வந்தாரு. ஐபிஎல் சாம்பியன், டிஎன்பிஎல் சாம்பியன். இப்போ எங்க விட்டாரோ அங்கேயே இதே துபாயில சாப்டர் க்ளோஸ் நினைக்கும் போது ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2022 டு ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 துபாய். வருண் சக்கரவர்த்தி மேட்ச்ல 5 விக்கெட் 6 விக்கெட் எடுக்கிறாரோ இல்லையோ, பட் வருண் சக்கரவர்த்தி பாலே 4 வருண் எனக்கு வருண் சக்கரவர்த்தி துபாயில இருந்து ஸ்டோரிய திரும்ப ஒரு தடவை எழுதியிருக்கிறாரு. எங்களோட விக்கெட் எடுத்திருக்கிறாரு. சூப்பர் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு வருண் சக்கரவர்த்திக்கு. வருண் மேல ரொம்ப அதிகமான இம்ப்ரெசிவான காட்சிகளை பார்க்கிறோம். பேசுறாரு, தட்டி கொடுக்குறாரு. கோலி ரொம்ப நம்பி வருண் சக்கரவர்த்தி அந்த டைம் எடுத்தாரு. 2022 வேர்ல்டு கப்ல கோலி கேப்டன் தான் உள்ள வந்தாரு. ஸ்காட்லாந்து மேட்ச் நினைக்கிறேன். இது துபாய் தான் அவரோட கடைசி T20 மேட்சா இருந்தது. அப்போ ஹர்திக், ரோஹித் பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நேரம். வருண் சக்கரவர்த்தி வர்சஸ் டேரல் மிச்சல். வருண் சக்கரவர்த்தி முதல் ஓவர் நல்லா இருந்துச்சு. விக்கெட் வந்ததுக்கு அப்புறம் தெரியுறாரு. சிக்கன் பட்டர் ரோலு 35 கிராம்ஸா. $54 2 விக்கெட்டு. பத்தாத சிக்கன் ரோல் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா போயிட்டு இருக்கு. வில்லியம்சன் ஒரு பக்கம் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்படியே விக்கெட் விழுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி, ரன் வரத்துக்கும் அப்படியே ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. வந்துகிட்டு இருக்கானா ரன்னும் அப்படியே வந்துகிட்டு இருக்கு. பார்ட்னர்ஷிப் அப்படியே பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரேக்ல கோலி, ரோஹித் எல்லாம் நிற்கிறாரு. இந்த பக்கம் டேரல் மிச்சலும் கேன் மிச்சலும் ஏதோ வருண் சக்கரவர்த்தியோட பவுலிங் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. வருண் கிட்ட ரோஹித் பவுலிங் போடும்போது ரொம்ப நிறைய பேசிட்டே இருந்தாரு. இப்போவும் பாருங்க, பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறமா வருண், ரோஹித் நிறைய பேசுறாங்க. இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூட்டம் வந்து ஒரு டிஃபெண்ட் பண்ணல, விக்கெட் எடுக்க மேட்ச் ஜெயிச்சு கொடுக்கணும், பேசிட்டு இருக்கலாம். எங்களை பக்கத்துல பாண்டியா, மும்பை இந்தியன்ஸ். இந்தியாவிலாம் கிரவுண்டெல்லாம் நீங்கள் முன்னாடி எல்லாம் உட்காந்து வைக்க முடியாது, கம்பி வேலி இருக்கும். ஸோ ஸ்டாண்டுக்கும் இந்த எல்இடி இருக்கு இல்லையா, அதுதான் பவுண்டரிக்கும் ஒரு பெரிய கேப் போட்டு வச்சுருப்பாங்க. ஒன்று கம்பி வேலி இருக்கும், பெரிய கம்பி வேலி, இல்லைன்னா பெரிய கேப் இருக்கும். ஸோ பிளேயர்ஸ் உங்களை பக்கத்தில் பார்க்க முடியாது, கொஞ்சம் தூரமாக இருப்பாங்க. இப்போ புதுசாக கட்டின ஸ்டேடியம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அப்படி தான் இருக்கும். இப்போ எனக்கு ஹர்திக் எவ்வளோ க்ளோஸில் இருக்காரு பாருங்க. லக்னோ, அகமதாபாத் இப்போ கட்டினாலும் தனுஷ் நடத்த போகிற மாதிரி இருக்குது. பேட் பாய்ஸ் தான் குழந்தைகளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத ஹர்திக் காமிச்சிருக்காரு. குழந்தைகள் கொண்டாட ஹர்திக் வந்து ஆட்டோகிராஃபாக போட்டார். அப்புறம் திருப்பி க்ரௌடு வந்துடுச்சு. ஆனால் திரும்பி கூப்பிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஹர்திக் யோசிச்சிருப்பாரு, ரெண்டா போட்டு யோசிச்சிருப்பாரு. இந்த ஐஸ்கிரீம் காமெடி தான், அங்கிள் ஐஸ்கிரீம் கொடுக்குறாரடி அப்படின்னா எல்லாரும் வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஹர்திக் ஆட்டோகிராஃப் போட்டோன்னா எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ 85 2 விக்கெட்டு, 168 பால் 165 ரன்னு. மிடில் மேட்ச் ஒரு மாதிரி பரபரப்பாக போயிட்டு இருக்கு. நேரத்து முன்னாடி குல்தீப் யாதவ் நல்லா ஃபீல்டிங் பண்ணுங்க. அது கோச் திலீப் நோட் பண்ணி மெடல் கொடுக்கும்போது சொல்லுவார். சாச்சு நோட் பண்ணியாச்சு. கடைசியா ஒரு தடவை இல்லாம ஆரம்பமா ஒரு வழியா நினைக்கிறேன். போவாரா தெரியல. ஒரு 4வது விக்கெட்டு நாமத்தை போயிட்டாரு. ஆடுறதுக்கு காரணம் வேணும்னா விக்கெட் வேணும். விக்கெட் வந்திருக்கு. 15-16 ஓவர் இருக்கு. நார்த் இந்தியா கூட குளிரும்ல, இந்த மாதிரி குளிருக்கு. இன்னும் எப்படியாவது ஒரு 15 ஓவர் தாக்கு முடிச்சுட்டு போகணும். 107 ரன்னு நியூசிலாந்து சீக்கிரம் அடிக்கணும். கோலி மெக்சிகன் பார்த்துட்டு கோலி மட்டும் தானா, கோலி மட்டும் தான் பார்க்குறாங்க.
ஃப்ரண்ட் ஃபுட்ல வாங்கினாரு கிளென் பிலிப்ஸ். ஓ நடந்துட்டாரு. வருண் சக்கரவர்த்திக்கு 2வது விக்கெட். புதுசா வரவங்க எல்லாம் போறாங்க. கிளென் பிலிப்ஸ் தட்டுறாரு தூக்குறாரு. சரி வருண் சக்கரவர்த்தி தட்டுறாரு தூக்குறாரு. வருணுக்கு 3வது விக்கெட்டா? பேட்ல பட்டுச்சா? பேட்ல பட்டுச்சா? பேஸ்பால் போறாரு போறாரு. எல்லாம் கேட்கல போறாரு. பேடல் அடிச்சுதான் போகுது. வருண் சக்கரவர்த்தியை பிச் செய்வது கடினம். 6வது விக்கெட். வருண் சக்கரவர்த்தி வந்து 2 விக்கெட் பேக் டு பேக். 6 விக்கெட் போயிருக்கு. அடிக்க வேண்டிய ரன்கள் 100க்கு மேல இருக்கு. சாண்டர் வராரு. கேப்டன் சாண்டர் வில்லியம்சன். இது போக வருண் சக்கரவர்த்திக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்திக்கு 2 ஓவர் இருக்கு. 2 ஓவர்னாலும் இன்னும் 5 பால் எக்ஸ்ட்ரா வேற இருக்கு. ஆரம்பத்துல வருண் சக்கரவர்த்திக்கு 16 பால் கிட்டத்தட்ட இருக்கு. 5 கிடைச்சா வருண் சக்கரவர்த்தி 5 எடுத்தா மேட்சா இந்தியா ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஒரு விக்கெட்டு, அந்த ஒரு விக்கெட் ரொம்ப முக்கியமான விக்கெட்டு. அதான் அவரு சொல்றாரு. We are so excited bro. சொல்லிட்டே போறாரு. அத வருண் சக்கரவர்த்தி 4 விக்கெட் எடுத்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு விக்கெட் தான் இருக்கு வருண் சக்கரவர்த்தி கிட்ட இருந்து. தொல்லை கொடுத்திருந்த வருண் சக்கரவர்த்தி தொல்லை கொடுத்திருந்த சாண்டர் வருண் சக்கரவர்த்தி அடிச்சிட்டாரு. 6 அடிச்சாரு. பெரிய 6 கோல்ட பிடிக்கிருக்கு. 5 ஸ்டார் வருமா வருண் சக்கரவர்த்திக்கு? இதே கிரவுண்ட்ல ICC மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2021ல கதை முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிற இடத்துல இருந்து இந்த ICC ஈவென்ட்ல இந்த ICC சாம்பியன்ஷிப் 2025ல முளைச்சு வராரு தளபதி வருண் சக்கரவர்த்தி. ஃபைபர் அன்ஸ்டாப்பபிள் அன்ஸ்டாப்பபிள். மிகப்பெரிய ரிடம்ஷன், மிகப்பெரிய மோட்டிவேஷன். விஜயசாரே ட்ரோஃபில 2 வருஷம் நல்லா பண்ணாரு, உழைச்சாரு, ஹார்ட் ஒர்க் போட்டாரு. IPL TNPL எங்கெங்கெல்லாம் போனாரோ அங்கெங்கெல்லாம் வருண் சக்கரவர்த்தி உழைப்ப போட்டாரு, கலக்கி இருக்கிறாரு. பாடியமா நம்பி உள்ள கொண்டு வந்தாரு. டீம் கொண்டு வந்துச்சு, கொண்டு வந்தாங்க. டிஃபெண்ட் பண்றதுக்கு இல்ல, விக்கெட் எடுக்கிறதுக்கு, மேட்ச் ஜெயிச்சு கொடுக்கறதுக்கு உள்ள வந்து மேட்ச ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. தூக்க முடியாது. இந்த கிரவுண்ட்ல முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது அந்த கிரவுண்ட்ல இருந்து வருண் சக்கரவர்த்தி லாஸ்ட் விக்கெட். அவரோட அந்த சர்க்கார் விஜயோட செலிப்ரேஷன் ஒரு மூமெண்ட்டுக்காக தான் காத்திருப்பார். எடுக்கிற ஒவ்வொரு விக்கெட்டும் செம்ம வருண் சக்கரவர்த்தி. டெஃபினட்டா பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் இன்னைக்கு இந்த நைட்ல இருக்கும். உள்ளுக்குள்ள இருக்கும் ரோஹித் பாராட்டுறாரு. வந்த வேலை முடிஞ்சது, சிறப்பா பண்ண, ரொம்ப சிறப்பா பண்ணனு. ஜடேஜாவும் பாராட்டாரு. KL ராகுல் கிட்ட இருந்து வராரு. அங்க டக் அவுட்ல இருந்து அங்க கோச் எல்லார்கிட்ட இருந்து தளபதி கலக்கிட்ட, தளபதி தலைவா கலக்கிட்ட, தலைவா தளபதி கலக்கிட்ட. ஜெயிச்சு கொடுத்திருக்காரு வருணோட நைட். ஹீரோ ஆஃப் தி நைட், ஹீரோ ஆஃப் தி டே வருணோட. அந்த பக்கம் எப்படி இந்த நைட், இந்த வருணோட நைட் எல்லாரும் வருண கட்டி பிடிக்கிறாங்க. ரிடம்ஷன் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி எங்க முடிஞ்சது அப்படின்னு நினைச்சாங்களோ அந்த இடத்துல இருந்து வருண் சக்கரவர்த்தி இந்த வந்தே மாதரம் பாட்டுக்கு பதிலா அழகிய தமிழ் மகள்ல இருந்து பாட்டு போட்டா நல்லா இருக்கும். அந்த பாட்டு நேற்று நடந்த காயங்கள், இந்த பாட்டு போட்டா நல்லா இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி இந்த பக்கம் வருண் சக்கரவர்த்தி 3-0. இன்னும் முடியல இருக்கு. செமிஃபைனல், ஃபைனல். வருண் சக்கரவர்த்தி பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் நினைக்கிறேன். வருண் இன்டர்வியூ இன்னைக்கு இருக்கு. ஓகே, கேமரா வீடியோ எடுக்கிறாங்க. ஹரிபிரசாத் பேசிட்டு இருக்காரு வருண். ஓகே, விலாக் சூப்பரா, ரொம்ப சூப்பரா முடிஞ்சிருக்குது. ஏன்னா
இப்படி ஒரு முடிவு, அதுவும் வருண் சக்கரவர்த்தி ஒரு 5 விக்கெட், வருண் சக்கரவர்த்தி சூப்பரா பண்ணி சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு வீலாக் நான் பெருசா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம மேட்சுக்கு வந்தேன். வீலாக் என்ன பண்ண போறேன்னு யோசிச்சேன். பட் ஆனா மனநிறைவோட போறேன். பட் அடுத்தது செமிஃபைனல், இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா செமிஃபைனல் வீலாக்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அடுத்து ஃபைனலும் பண்ணுவேன் அப்படின்னு நான் நம்புறேன். ஃபைனல் இந்தியா போகணும்னு நான் நம்புறேன். சத்தியம் மட்டும்லாம் சொல்ல முடியாது, பட் பார்ப்போம். அடுத்தடுத்த வீலாக்ல உங்களை நான் சந்திக்கிறேன். வீலாக் நிறைய வரணும்னா இந்தியாவில் மேட்ச் நிறைய நடக்கணுங்கிறதால நான் நிறைய இடங்களுக்கு போகணும், வியூஸ் நிறைய வரணும், உணர்றேன். சரி, கிளம்புறேன். பாய் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட்டும் பண்ணிடுங்க.